வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மதவாதமும் இனவாதமுமே உலகின் போர்களை உருவாக்குகின்ற முக்கிய காரணிகள். ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க ஐக்கிய நாடுகள் சபை பொதுக்கூட்டத்தில் உரை. ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க போர்ச்சுகல் ஜனாதிபதி, ஆஸ்திரேலிய பிரதமர், பாகிஸ்தான் பிரதமர் ஆகியோருக்கு இடையில் தனித்தனி சந்திப்பு. தேசிய மக்கள் சக்தி பதவியேற்று ஒரு வருடம் நிறைவடைந்துள்ள நிலையில் பகைமையும் பழிவாங்கும் அரசியலும் தவிர வேறு எந்த சாதனையும் இல்லை என்று சுகீஸ்வர பண்டார விமர்சனம். ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகரவை முன்னாள் ஜனாதிபதி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டதாக தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க மதவாதமும் இனவாதமுமே உலகின் போர்களை உருவாக்குகின்ற முக்கிய காரணிகள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியவர் மேலும் கூறுகையில், போதைப்பொருள் மற்றும் அதன் உலகளாவிய சந்தை பல பிரச்சனைகளை உருவாக்கி வருகின்றது. இது நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக மட்டுமல்லாது உலக அரசியல், சுகாதாரம் மற்றும் நன்னடத்தைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. எனவே போதைப்பொருள் மற்றும் குற்றங்களுக்கு எதிராக இலங்கை அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதற்காக உலகளாவிய ரீதியிலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியம். போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அதே சமயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு மையங்களும் அமைக்கப்பட வேண்டும். ஊழல் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதோடு ஜனநாயகத்தையும் அது பாதிக்கின்றது. அது வறுமைக்கும் வழிவகுக்கிறது. ஊழலை எதிர்க்கும் முயற்சி கடினமானதாகினும் அதற்கு ஏற்ற நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது இன்னமும் ஆபத்தானது. ஊழலுக்கு எதிரான முதலாவது படி கடினமாக இருந்தாலும் அதன் பின் எளிதான 1000 படிகள் இருக்கும் என்பதில் நம்பிக்கை வைத்துள்ளோம். மனித உரிமைகள் தொடர்பான உலகளாவிய பிரகடனம் மனித நாகரிகத்தின் பெரும் வெற்றியாகும். அவை தியாகங்களின் பலனாக கிடைத்துள்ளன. நான் 22 மில்லியன் மக்களை கொண்ட சிறிய தீவு ஒன்றை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றேன். எங்கள் சனத்தொகையில் உலகில் 0.3% என்றாலும் ஊழலை எதிர்த்து நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளோம். உலகளாவிய ரீதியில் நடைபெறும் யுத்தங்களை கண்டிப்பதும் எங்களின் கடமை. ஒரு நாடும் போரை விரும்பாது. எங்கு நடந்தாலும் போரின் விளைவு துயரம்தான். 3 தசாப்தங்கள் போரை எதிர்கொண்ட நாடாக அதன் வலியை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். போரால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு மற்றொரு போரை விரும்ப மாட்டார்கள். ஒரு சிறந்த ஆட்சியாளர்கள் உயிர்களை காப்பாற்றுவார்கள். அழிப்பதற்கு ஒருபோதும் முன்வர மாட்டார். இன்றைய காசா குழந்தைகள் மற்றும் அப்பாவி மக்களின் அழுகுரல் முழங்கும் இடமாக மாறியுள்ளது. எனவே ஐக்கிய நாடுகள் சபையும் சம்பந்தப்பட்ட தரப்பினரும் போர் நிறுத்தம் ஏற்படுத்த முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதே சமயம் காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட வேண்டும். உலகில் கோடிக்கணக்கான குழந்தைகள் பசியால் இறந்து வருகின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஆயுதங்களுக்காக பில்லியன் கணக்கான பணம் செலவிடப்படுகின்றது. பல குழந்தைகள் கல்வியிலிருந்து விலக்கப்படுகின்றனர். ஆனால் அதே நேரத்தில் நாடுகளை ஆக்கிரமிப்பதற்காக பில்லியன்கள் செலவிடப்படுகிறது. 30 வருட போரை சந்தித்த நமக்கு அதற்கு எதிராக குரல் கொடுக்கும் உரிமை உண்டு. எமது நாட்டை பொருளாதார ரீதியில் பலப்படுத்துவது எனது கனவு. அதே போல உங்களுக்கும் உங்கள் நாடுகள் தொடர்பாக கனவுகள் இருப்பதை நான் நம்புகின்றேன் என்று ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். அமெரிக்காவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொது சபை அமர்வில் பங்கேற்பதற்காக விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க போர்ச்சுகல் ஜனாதிபதி மார்சேலோ ரெபேலோ டி சூசாவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். இந்த கலந்துரையாடல் நியூயார்க் நகரில் உள்ள ஐநா நிரந்தர பிரதிநிதி அலுவலகத்தில் புதன்கிழமை பிற்பகல் இடம்பெற்றிருந்தது. ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க போர்ச்சுகல் ஜனாதிபதியை வரவேற்றதோடு இருவருக்கும் இடையிலான நட்புறவு உரையாடலுக்கு பிறகு உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமானன. இந்த சந்திப்பில் இலங்கை போர்த்துகல் வர்த்தக உறவுகள் மற்றும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் விசேட கவனமும் செலுத்தப்பட்டது. இதேவேளை ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனீசுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க ஆஸ்திரேலிய பிரதமரை அன்புடன் வரவேற்றதோடு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை பலப்படுத்தும் நோக்கில் பல்வேறு விடயங்கள் விவாதிக்கப்பட்டன. பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது, சுற்றுலாத்துறையை மேம்படுத்தல், புதிய முதலீடுகள் மற்றும் சந்தை வாய்ப்புகளை உருவாக்குவது போன்ற இருதரப்பும் கவனம் செலுத்தியிருந்தார்கள். தொடர்ந்து ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நியூயார்க் நகரின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி அலுவலகத்தில் புதன்கிழமை இடம்பெற்றது. இதன்போது பாகிஸ்தான் பிரதமர் ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்கவை அமோகமாக வரவேற்றதோடு இலங்கை பாகிஸ்தான் நீண்டகால நட்புறவை மேலும் பலப்படுத்தும், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து தலைவர்கள் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார்கள். இந்த நிகழ்வுகளில் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், ஐநா இலங்கை நிரந்தர பிரதிநிதி, முன்னாள் பிரதம நீதியரசரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான ஜயந்த ஜெயசூரிய மற்றும் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சின் மூத்த அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். கைத்தொழில் பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க தனது வங்கிக் கணக்கில் உள்ள பணம் தந்தையார் வழங்கியது என்று தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் அவரது வங்கிக் கணக்கில் உள்ள $1,50,000 அமெரிக்க டாலர் வைப்பு செய்யப்பட்டிருப்பது குறித்து கேள்விகளை எழுப்பிய போது அவர் இவ்வாறு விளக்கம் அளித்துள்ளார். அவர் மேலும் கூறிய போது 2012ஆம் ஆண்டு பல்கலைக்கழக பட்டப்படிப்பை முடித்த பின்னர் மாதம் ரூபாய் 70,000 சம்பளத்தில் வேலைக்கு இணைந்தேன். பின்னர் அந்த வேலையை விட்டு விலகிய போது மாதம் 5 லட்சம் ரூபாய் வரையில் சம்பளம் பெற்றிருந்தேன்.
எனது தந்தையார் நிஹால் அபேசிங்க உலக சுகாதார நிறுவனம் WHO ஒன்றில் உயர் பதவியில் இருந்தவர். அவர் பெற்று வரும் பெரும் தொகை வருமானத்தில் இருந்து என் சகோதரனுக்கும் பங்கிட்டு தந்துள்ளார். அவ்வாறு கிடைத்த பணமே $1.5 லட்சம் என்று வங்கிக் கணக்கில் உள்ளது என்று பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெளிவுபடுத்தினார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்று 1 வருடம் நிறைவடைந்துள்ள நிலையில் பகைமையும் பழிவாங்கும் அரசியலும் தவிர வேறு எந்த சாதனையும் இல்லை என்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளரும் நவ ஜனதா பெரமுன தலைவருமான சுகேஸ்வர பண்டார விமர்சித்துள்ளார். மகரகமையில் அமைந்துள்ள கட்சியின் தலைமையகத்தில் 23ஆம் தேதி நடைபெற்றிருந்த ஊடக சந்திப்பொன்றில் அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார். அவர் மேலும் கூறிய போது, தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வருவதற்கு முன் தேர்தல் விஞ்ஞாபனம் மூலம் 1329 வாக்குறுதிகளை வழங்கியிருந்தும் அவற்றில் ஒன்றை தவிர எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. அதே நேரம் கடந்த ஒரு ஆண்டில் பிரிவினைவாதம் அதிகரித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். வடக்கில் உயர் பாதுகாப்பு வலயங்களில் இருந்து ராணுவ முகாம்கள் அகற்றப்படுதல், வவுனியா விமானப்படை தள காணி விடுவிப்பு போன்றவை அதற்கான உதாரணங்கள் என்றும் கூறினார். முன்னாள் சபாநாயகரின் போலி பட்டப்படிப்பு குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். ஆனால் எதிர்க்கட்சியினருக்கு எதிராக பகைமை மற்றும் பழிவாங்கும் நடவடிக்கைகள் மட்டுமே இந்த அரசாங்கத்தின் 1 வருட சாதனையாக உள்ளது என்றும் சுகேஸ்வர பண்டார வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரவை முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டுக்கு பிறகு ரணில் தயாசிரி ஜெயசேகரவை தொடர்பு கொண்டு நன்றி தெரிவித்துள்ளார். அந்த நிகழ்வில் அவர் ஆற்றிய உரை சிறப்பாக இருந்ததோடு அனைத்து துறைகளையும் உள்ளடக்கி பயனுள்ளதாக அமைந்துள்ளதாகவும் ரணில் பாராட்டியுள்ளார். இதற்கிடையில் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து பிரிந்து சஜித் பிரேமதாச தலைமையில் செயல்பட்டு வரும் ஐக்கிய மக்கள் சக்தியை மீண்டும் கட்சியுடன் இணைக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் இந்த அழைப்பிற்கு அரசியல் பின்னணி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. 1 வருடம் கழிந்தும் கடந்த காலம் பற்றியே பேசுவதில் பயனில்லை. அதற்கு பதிலாக அரசாங்கம் தங்களது வாக்குறுதிகள் குறித்து சுய மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் அவர் மேலும் கூறுகையில், கடந்த கால அரசாங்கங்கள் செய்த தவறுகளை தொடர்ந்தும் சுட்டிக்காட்டுவதற்கு பதிலாக தற்போதைய அரசாங்கம் தாம் அளித்த வாக்குறுதிகளில் எத்தனை நிறைவேற்றப்பட்டுள்ளன, அவை மக்களுக்கு எவ்வாறு பயன் அளித்துள்ளது என்பதை மதிப்பிட வேண்டும். வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற கோஷத்தோடு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் மக்களை வளப்படுத்தவில்லை. மாறாக கடந்த ஆண்டு 159 பேர் கோடீஸ்வரர்களாக மாறியிருப்பது இன்று பேசுபொருளாகியுள்ளது. 75 ஆண்டுகளாக செல்வந்தராக முடியாதவர்கள் கடந்த 1 வருடத்தில் செல்வந்தர்களாகியுள்ளனர். இதற்கிடையில் பொருளாதாரம் வீழ்ச்சி பாதையில் சென்றுள்ளது. காய்கறி உற்பத்தி 3.6% குறைந்துள்ளதோடு கிழங்கு மற்றும் வெங்காய விளைச்சல் அதிகரிக்கும் நேரத்தில் அவற்றை இறக்குமதி செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடல் தொழில் செயல்பாடு 34% வீழ்ச்சி கண்டுள்ளது. இவ்வாறு தொடர்ந்தால் வெளிநாடுகளிலிருந்து மீன்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படலாம். ரப்பர் தொழில்துறையும் வீழ்ச்சியடைந்துள்ளது. இவை அனைத்தும் தொகை மதிப்பு புள்ளிவிவர திணைக்கள அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. மின்சாரத்துறை ஊழியர்களுக்கு அரசாங்கம் அநீதி செய்கின்றது. 80களின் போல் காவல்துறை நீதிமன்றங்களை காட்டி அச்சுறுத்தி ஆட்சி நடத்தும் காலம் முடிந்துவிட்டது. அதுபோல் தொழிற்சங்க நடவடிக்கையில் பங்கேற்காத ஆசிரியர்களை அரசாங்கம் பழிவாங்கும் நடைமுறை தவறு. எனவே அரசாங்கம் அடக்குமுறைகளை கைவிட்டு மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச வலியுறுத்தினார். வடக்கில் யுத்த சூழ்நிலையால் நீண்டகாலமாக கைவிடப்பட்டிருந்த பரந்தன் ரசாயன தொழிற்சாலை விரைவில் மீண்டும் செயல்பாட்டுக்கு வரும் என்று கலாச்சார மற்றும் பௌத்த சாசன விவகாரங்கள் அமைச்சர் ஹெனிதுவ சுனில் சினவி தெரிவித்தார். அவர் மேலும் கூறிய போது, இந்த தொழிற்சாலை ஆகோஸ்டிக் சோடா மற்றும் குளோரின் உற்பத்தி நிலையமாக மீண்டும் தொடங்கப்பட உள்ளது. தற்போது தொழிற்சாலையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான சாத்திய வள ஆய்வுகள் நிறைவடைந்துள்ளன. இதன் மூலம் நாட்டின் நீர்வள பாதுகாப்பு தேசிய முக்கியத்துவத்துக்கு பங்களிப்பு வழங்கப்படும். மேலும் தொழிற்சாலை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டால் நேரடியாக 150 பேருக்கும் மறைமுகமாக சுமார் 2000 பேருக்கும் வேலைவாய்ப்புகள் உருவாகும். பரந்தன் ரசாயன தொழிற்சாலை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் பங்களிப்புடன் அரசு தனியே கூட்டு திட்டமாக மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் ஹெனிதுவ சுனில் சினவி குறிப்பிட்டுள்ளார்.